ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈஸிகே டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேமர் எப்படி வரைகிறதுங்க பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியான வேலை எப்படி வரையணும்னு பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் உள்ள சுத்தியில நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். எங்கள் வீட்டில் உள்ள சுத்தியில் இப்படி தான் இருக்குது, அதை நான் வரைய போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு சர்க்கிள் எடுங்க. அது வந்து டைமென்ஷன் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா ஒரு 50 டயாமீட்டர் கொடுங்க. தென் இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். மிட் பிளேனில் வச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, 40. ஏன்னா அடுத்தடுத்து வர பார்ட்டு இதோட மெர்ஜாக இது வரும். ஸோ மிட் பிளேனில் வச்சு பண்ணுறது நல்லது. அடுத்து வந்து ரைட் பிளேன் எடுங்க. ரைட் பிளேன் எடுத்துகிட்டு ஸ்கெட்சு, மறுபடியும் அகைன் ஒரு சர்க்கிள். ஓகே, ஸோ இது வந்து 20. ஓகே கொடுத்துட்டு இப்போ இதையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் அப் டு 45 mm. ஓகே, தட்ஸ் எனஃப். இப்போ இது வந்து 25 டயாமீட்டர் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் பண்ணுங்கள். சர்க்கிள் எடுங்க. எடுத்துகிட்டு இதோட டைமென்ஷன் வந்து 30 டயாமீட்டர் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்ட்ரூடு அப் டு 25 mm. ஓகே, இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிட்டு பின்னாடி அந்த ஆணியை எடுப்போம்ல, அந்த இது வரைய போகிறோம். ஸோ அதை கன்வெர்ட் என்டிட்டிஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த சர்க்கிளை வந்து என்டிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ அதுலேருந்து வரைய ஆரம்பிங்க. ஆர்க் எடுத்துக்கோங்க. ஆர்க் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இதுக்கு நான் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் இறக்கி கூட வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணுறதுக்குன்னா. ஸோ அகெயின் இன்னொரு ஆர்க் எடுக்குங்க. ஓகே, ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன். அதுக்கு முன்னாடி இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுங்க. இது வந்து 48 35. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட். அதுக்கு முன்னாடி ட்ரிம் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸஸ் உள்ள இது ஃபுல்லாக எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. ஃப்ளிப் ஆஃப்செட் கொடுத்துட்டு அப் டு 40 mm. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டாப் லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் பண்ணுங்கள். ஸோ மிட் லைன் எடுத்துக்கோங்க. மிட் லைனை வரைங்க. வரைஞ்சிட்டு அடுத்து ஒரு சென்ட்ரல் லைன் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் மிட் லைனை எடுங்க. ஓகே, அந்த சர்க்கிளில் டச் ஆகாமல் இருக்கணும். ஸோ இது வந்து 28 டிஸ்டன்ஸ். இது 10, இது 5. ஓகே, லைன் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட்டு. ஓகே, ஃபில்லட் வந்து 2 mm கொடுங்க. இந்த கார்னரும் இந்த கார்னரும். ஓகே கொடுத்த பிறகு எக்ஸ்ட்ரூட் கட் கொடுங்க. அப் சைடு. ஓகே, ஸோ கட் கொடுக்கும்போது இந்த இடத்துல மட்டும் ஒரு கட் ஆகாமல் இருக்குது. ஏன்னா நம்ம அப் சைடு கொடுக்குறனால கீழே இருந்து கட் ஆகும். ஸோ நம்ம அப்படி தான் ஆகும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
என்ன பண்ண போகிறோன்னா கட் எக்ஸ்ட்ரூட இது பண்ண போகிறோம். த்ரூ ஆல் போத்துன்னு கொடுத்துட்டோம்னா எடிட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா, த்ரூ ஆல் போத்துன்னு கொடுக்கும்போது கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபில்லட் இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் ஓகே. ஸோ ஹெட்டு வரைஞ்சாச்சு. இப்போ வந்து மறுபடியும் டாப் லைன் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஒரு சர்க்கிள் வரைங்க, 20 mm டயாமீட்டர். ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரூட் கட். ஓகே, இப்போ அதை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் அயானில் போய்ட்டு டக்டைல் அயான் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நியூ பார்ட்டு கொடுங்க. ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கோங்க. அதில் மிட் லைன் செலக்ட் பண்ணிட்டு லைன் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். ஸோ இது வந்து அந்த ஹேண்டில் பாரை வரைய போகிறோம். வுட்டில் வரைய போகிறோம் நம்ம இதை. ஓகேங்களா. ஸோ டோட்டல் லென்த் வந்து 250. இது வந்து 10 இது வந்து 12.5 அண்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 25. ஓகே, இப்போ ரிவால்வ். ஓகே, இப்போ வந்து எடிட் மெட்டீரியல் கொடுத்துட்டு வுட்டில் போயிட்டு நான் எனக்கு பிடிச்ச வுட்டு கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வுட்டு கொடுத்துக்குங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அசம்பிளியில் ஃபஸ்ட் பார்ட் எடுங்க. எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு பார்ட் எடுங்க. செகண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு மேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரிக், இந்த ஃபேஸும் இந்த இன்னர் ஃபேஸும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். தென் வந்து உள்ளே உள்ள ஃபேஸும் இந்த ஃபேஸும் கோஇன்சிடென்ட் பண்ணியாச்சு. ஆனால் இது வந்து ரொட்டேட் ஆகக்கூடாது. ஸோ இந்த ஃபேஸும் லாக் பண்ணிடுங்க. ஸோ ரொட்டேட் ஆகாது. தட்ஸ் இட் கைஸ், அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக ஒரு ஹேமர் செஞ்சுருக்கேன். மேற்கொண்டு வேறு மாதிரி செய்யணும்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.